ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சித்திரை 1, அதனால் வந்து அழகர் கோயில் திருவிழாவுக்கு வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ எல்லா ஊர்லேயுமே திருநாள் நடக்குதான். முதல் வருஷமாச்சா எங்கள் ஊர் கோயிலில் கூட நல்லா பொங்கல் வைக்க போவாங்க. சித்திரை 1 பொங்கல் வைக்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டிலே சாப்பாடு செஞ்சு படிச்சாச்சு, எங்கள் வேலை முடிஞ்சிடுது. அதனால் நம்ம கோயிலுக்கு எங்கன்னா போய் வரோம் சொல்லிட்டு கோயிலுக்கு தான் கிளம்பிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியா ஃபோன் பண்ணி கூட்டா எங்கள் அழகர் கோயில் திருவிழா அங்கே வாங்கன்னு சொல்லி சரி அங்கேயே போய் பார்த்து போன வருஷம் வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வலையில் வந்து போன வருஷம் அழகர் கோயில் திருவிழாவுக்கு வந்து நான் போட்டது. அதனால அந்த மெமரிஸ்க்காக நான் வந்து இன்னைக்கு வந்து போட்டிருக்கேன். அந்த வலையில ஒரு வருஷமா அந்த வலையை வச்சிருந்தேன். ஒரு வலையில் கூட நான் உடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பத்திரமா வச்சிருந்துக்கிறேன். நீ வலையிலாம் நல்லா சேஃப்டியாக தான் வச்சிருப்பேன். எனக்கே வந்து பெருமையா இருக்குது. என்னடா ஒரு வருஷமா ஒரு வலையில வச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு அது ஒரு வலையில் கூட உடையாம எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா? சரி வாங்க. சரிம்மா போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சத்யாக்கா வீட்டு வந்து உட்காந்து நான் சாப்பிட்டு வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆமாம், இங்கே வந்து பாப்பா வந்து சாப்பாடுலாம் ஆக்கி வச்சிருந்தா. நாங்கள் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே வெயில் கொஞ்சம் அனராதுதா, அது அந்த மாமரத்தினையில் வந்து நிற்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து ஒரு காயை கூட காணோம். ஆமாம், சில மரத்துக்கு பொறிமாரம் பிடிக்கும், நம்ம மரத்தை பிடிக்காது. ஒரு மேடம் வராங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். வந்து வண்டி ஒரு இடத்த வந்து பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஆமாம், ஏன்னா உள்ளே வந்து சாமி கோயில்கிட்ட வந்து எடுத்து போக முடியாதுல்ல. ஆமாம், இப்போதான் வந்து கூட்டம் ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சாயந்தர டைமில் வந்து போகவே கஷ்டமாக இருக்கும், நடந்து போகவே கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடும். வீட்டிலே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். இல்லைனா வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிடுவேன். போன வாட்டிலாம் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டவே நாங்கள். ஆமாம், ஞாபகம் இருக்குதாம்மா? வர பார்த்தா அந்த இடத்த வந்து பார்த்தோமா, அதனால வந்து ஞாபகம் வந்துருச்சு. சரி வாங்க, கோயில்கிட்ட வந்தாச்சு, போயிட்டு சாமி வந்து பார்க்கலாம். கடை வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வளையல் கடை, தள்ளுவண்டி கடை எல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வளையல் கடை, பொம்மை கடை எல்லாம் வந்து முன்னாடியே இருக்குது. நம்ம வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். ராட் நம்பர் ஜெயஸ்ரீ, நான் வந்து இந்த ராட்டினத்தை இன்னைக்கு சுற்றி பார்ப்போம்னா, அன்னைக்கு மாமா கூட வந்து கிளிநூரில் சுற்றினேன். அதோட வந்து இன்னைக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். சூப்பராக அது பெரிய ராட்டினம். ஆற்று நல்லா சுத்தம் இல்லை, இதில் சுற்றலாம். செம கூட்டம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரோஸ் செடிலாம் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ரோஸ் செடி நிறைய அழகாக விற்கிது. நம்ம வீட்டில் வந்து துறக்காது, அதான் கஷ்டமாக இருக்குது. கூட்டமும் வந்து நிறையா இருக்குது. எவ்வளோ செலை வந்து செஞ்சு அந்த கடைசி வரைக்கும் செலை தான் செஞ்சு பேச கேட்குமான்னு தெரியல. அம்மா சிலையெல்லாம் பார்த்து ஒரு மனுஷன் உட்காந்து மாதிரியே தேர்த்து அழகாக சூப்பராக உட்காந்துருக்காங்க. வருஷமெல்லாம் பார்க்குறோம். ஏதோ இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குறது இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணவே இல்லை. இப்போ தான் இந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி அழகாக செஞ்சு இந்த சிலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. செட்டு பார்க்கணும், செடி செட்டு நிறையா இருந்தது. ஏன்னா போன வருஷத்துக்கு ஒரு வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டு. சரிம்மா, சரி போகலாமா? குழந்தை பார்த்தீங்களா, குட்டி குட்டி குழந்தை. குழந்தைங்க கல்யாணம் பண்ணுறவங்க, வேலை மேலுக்கிறவங்க, வீடு கட்டாதவங்க, எதாவது யாராருக்கு என்ன ஒரு பெறாத்தனையோ அது நடந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு சிலை வந்து செஞ்சு வச்சிடறாங்க. அதே ஒரு உருவத்திலே
சரி போகலாமா? சாமி வந்து சூப்பரா பார்த்தாச்சு. நம்ம வந்து சாமி சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா போயிடலாம். சரி வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? என்ன இது? என்ன சொன்னாங்க? பொட்டேட்டோ ஆ பொட்டேட்டோ சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், சுத்தவே முடியல. சரி சரி சாப்பிடுவோம். என்ன பாப்பா? எல்லாம் இப்படியே சாப்பிடான்னு நான் மட்டும் பிச்சு பிச்சு சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிட தெரியல. ஐயா எனக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதான். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல வந்து பொறி கடையில் வந்து நின்ட்டாங்க. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் பொறி வாங்க மறந்துடாதீங்க. பொறிக்கு வாங்கி 2-3 கோயிலுக்கு போனால் நான் எதுவுமே வாங்கவே இல்லை. சரி இந்த கோயிலுக்காச்சும் நம்ம எதாவது வாங்கி பொறி வாங்கிடுவோம். மலைநூறு போனால் மலைநூறுக்கு நாங்கள் பொறி வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையிலுமே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வந்து மலைநூரில் போய் வாங்கவே இல்லை. போகவும் வரவுமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஐட்டு மாதம் பொரியெலாம் வாங்கிட்டு போகலான்னு வாங்கிடுவோம். சரி காரப்பொரி வாங்க சாப்பிடலாம். இன்னும் என்ன விட்டு தனியா சுத்தி நிக்கிறீங்க? கும்பலா வந்தேன் தான் பேரு, ஆனா யாருமே கும்பலா இல்லவே இல்லை. அவங்கவுங்க ஒரு குரூப்பா சுத்தி. என்ன தங்கச்சி விட்டு தனியா சுத்தி நிக்கிறாய? அதனாலதான் வந்து பிரிஞ்சிட்டோம். சரி வாங்க. என்ன இது எத்தனாவது பந்தி? ஃபர்ஸ்ட் சத்யாக்கா வீட்டை முடிச்சுட்டு இது 2வது பந்தியா? சரி சாப்பிடுங்க. அம்மா இன்னும் ஹேண்ட்பேக் மாட்டிக்கினீங்க. நீ மாட்டி இருந்து வீட்டுக்கு வந்து போறேன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட வந்து ஹேண்ட்பேக் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து சாமிலாம் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆமாம். இதுக்கப்புறம் அந்த சாமிலாம் பார்க்கறதுக்கு ஆமாம் அந்த கேரளா மால்லாம் இன்னும் 2 சூப்பர் நல்லா சூப்பராக இருந்ததுக்கு வந்து டான்ஸே ஆடலாம் போல தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கும்னு அடிச்சுருந்தாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் வந்து வீட்டை போயிட்டு பார்க்கலாம். ஜெயஸ்ரீ, நேற்று திருநங்காலை நீங்கள் என்கிட்ட 100 ரூபா வாங்கினீங்க. என்ன வாங்கினீங்க? நான் கவனிக்கவே இல்லை. கம்மல் வாங்கினியா? நேற்று போய் ஜாலியாக வந்து திருநா ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கோயிலில் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து இந்த வளையல் வாங்கினேன். இந்த வருஷம் வந்து இந்த கம்மல் வாங்கினேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? 3 கம்மல் 100 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1 இது 2 இது 1 3 சூப்பராக இருக்குது. இது 3மே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே வந்து அம்மா வந்து வேறு கம்மல் காட்டினாங்க. அது வந்து ஒரு முத்து கொட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சிட்டோம். மாற்றி 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 அங்கே அவ்வளோ கம்மல் இருந்தாலும் அதை தேடி எடுத்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. யாரெல்லாம் வந்து அழகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து அழகர் கோயிலுக்கு வந்து வந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக டெலிவரி பண்ணலாம். அப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய். டாட்டா பாய்.